மதராசி சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படி கேட்டோம்னா பயம் இருந்துச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முருகதாஸ் சாருக்கு வந்து 2 படம் ஃபிளாப்புக்கு அப்புறம் வருது. எஸ்கேக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான எமோஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஒரு படி மேல அமரனுக்கு மேல குடுத்தே ஆகணும். இந்த கட்டாயத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே பயம் அமரன் அளவுக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா அமரன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளை எமோஷன் பண்ணிடுச்சு. அமரன்ல எஸ்கே யாரு அப்படிங்கிறதுனா நம்ம வந்து முருகன் சார். சாய் பல்லவி யாருன்னா இந்து ரிபிகா வர்கஸ் அவங்க தான் இந்த படத்துல வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு புது சட்டை மாறன் அடிக்கடி சொல்லுவாரு, படத்துல ஹீரோவை தாண்டி வில்லனுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்பதான் படம் நல்லா இருக்கும். இது எப்படா திருந்த போறேன்னு சொன்னால அந்த ஒரு வார்த்தை நாளைக்கு அவர் ரிவ்யூல என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றேன்னா வித்யுத் ஜம்மால என்ன மாதிரி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காப்ல. எஸ்கேக்கு நீங்க 25 ஷாட் ஹை ஸ்பீட் ஷாட் வச்சீங்களா, வித்யுத் ஜம்மானுக்கு 50 ஷாட் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்காப்ல. கிளைமாக்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் ஃபைட்டு. யாரும் ஆக்ஷன் டைரக்டர்னு தெரியல, இவர் எடிட்டிங் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் டைரக்டர் கையில கொடுத்துட்டாங்க. மேஞ்சிட்டாங்க. இன்டர் பிளாக் வந்து தமிழ் சினிமா இதுவரை வராத இருக்காரு. எவனுமே தியேட்டர்ல சீட்ல இல்ல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். குக்கிங் வழக்கம் போல இந்த கேரக்டர்ல வந்து ஒரு கோர் நாட்டா அவங்க பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 10 மாத சூழல் எல்லா காலத்திலும் வந்துச்சு. துப்பாக்கி கலாச்சாரம் வரல. அது துப்பாக்கி கலாச்சாரம் வருது. அதை எண்ணியை தடுக்கிறாங்க. அவங்களாலே முடியல. அப்போ ஒரு மெண்டல் யார் எஸ்கே, இது மைல்டு ஸ்பாய்லர் தான் வச்சுக்கீங்க. மெண்டல் அந்த மெண்டல் வந்து இவங்களை லூசு தரமா பண்ணி எப்படி இதுல ஜெயிச்சாங்கன்றதான் கதை. உண்மையிலேயே நல்லா இருக்கு. முருகன் சாரை பொறுத்தவரை ரமணா படத்துல சொன்னதை 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் செத்த பணத்தை வச்சு காசு வாங்குறேன் வந்துச்சு, ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நாட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதே கண்கலாச்சாரம் வருதுலாம் கருத்துக்கு முன்கூட்டி எச்சரிக்கை சொன்ன மாதிரி இருந்துச்சு படம். லோகேஷ் கனகராஜ் சில்சன் படம் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா 2K கிட்ஸ் எல்லாம் இப்படிதான் ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவர்கிட்ட ஒரு வேலை இது ஒண்ணு இருக்கு, டிவிடி போட்டுதான் படம் பார்ப்பாரு சொல்லிட்டு அதெல்லாம் இது வேலை இல்லை. ஏன்னா டிஃப்ரெண்டான கதையை கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. பழைய எஸ்கே அந்த கவுண்டரு அந்த காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க. எஸ்கே நிப்பாரு. ஓகே, இப்ப நீங்க சொல்லி புதுச்சட்டை மரம் மாதிரி என்ன அதே புதுச்சட்டை மரம் தான் திடீர் தளபதினு சொல்லி கலா சொல்லியாங்களா? அந்த கலாய்க்கு வந்து கண்டிப்பா திடீர் தளபதினு சொல்லிக்கலாம். அவர் கலாய்க்கல, அவர் உண்மையதான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பண்றாரு. நீங்க தான் அவங்களை தூக்கி வச்சோம். நம்ம ரசிகர்கள் இருக்கால, ரசிகத்தை தூக்கி வச்சோம். இல்லன்னா சொல்லல. அவர் வந்து இன்னும் சூர்யாவை திடீர் தளபதி சொல்லல. அடுத்து வேற யாரு ஜெயம் ரவி சொல்லல. ஏன் அவர் சொல்றாருன்னா அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. வளர்ந்துகிட்டு இருக்கவங்க எப்பவுமே எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து தடுக்கவே முடியாது. எஸ்கே இதுக்கு நிறைய பேர் வந்து செம்பு தூக்கிட்டு வந்துருவாங்க. படம் சரியில செம்பு தூக்கிட்டு வந்துருவாங்க. இன்டர்வியூ பிளாக்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் எஸ்கே யாருன்னு சொல்லிட்டு. நான் எஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது, நான் வேற ஃபேனு, நல்லா அஜித் ஃபேனு. நான் ஏன் சொல்றேன்னா ஒரு கதை சொல்ல, நீ எத்தனை விட துப்பாக்கி குடுறான் இல்ல நான் தானே சொல்லிட்டு ஜம்மால வச்சாப்ல ஏஆர் முருகதாஸ். அப்பனா பாருங்க எஸ்கே தாண்டி எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காப்லன்னு சொல்லிட்டு. வித்யுத் ஜம்மானு இனிமே பாம்பேக்கெல்லாம் போக தேவையில்ல, சென்னையில இந்த பில்டிங்ல வந்து உட்காரலாம். அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல. மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபேன்ஸுக்குலாம் செம்ம ட்ரீட். இதுக்கு மேல ட்ரீட்டே கொடுக்க முடியாது. எப்ப இன்டர்வல் போர்ஷன் வந்துச்சோ அங்க இருந்து எவனுமே சீட்ல இல்ல. செம்மையா இருக்கு. ருக்மணி ராஜா ரொம்ப நல்லா இருக்காப்ல. கிளைமாக்ஸ்ல உள்ள ஃபைட் வந்து ஆக்ஷன் இதுவரை எஸ்கே இந்த மாதிரி படமே பண்ணதில்ல. 20 படம் பண்ணிருக்காரு, எந்த படத்தையும் இல்ல. மாவீரனா வேஸ்ட். அந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி ஃபைட் பண்ணிருக்காப்ல. ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் நம்மளால நம்பவே முடியல. ஈக்குவல் ஃபைட். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காப்ல, எப்படி நீ அடிப்ப அப்படின்னு. ஆனா ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு அவ கையை தொடனே பயந்துக்கிட்டேன்னு. அதெல்லாம் செம்ம சீனு. எஸ்கே இருக்காப்லயே சரியான சீனு. ஆனா உண்மை அது இல்லைங்க, மிரட்டி இருக்காங்க. இந்த கையை 2 கோர்த்து வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து இந்த 2 கையை துறக்காமையே ஃபைட் பண்ணுவாப்ல. அதெல்லாம் பாத்துட்டு தலையில வந்து கையால இருந்து முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காப்ல. ரொம்ப யதார்த்தமா இருக்கு படம். யாரும் செம்பு தூக்கிட்டு வராதிங்க. படத்துல ரிவ்யூ சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்றேன். நீங்க 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு 9 மணிக்கு ஷோவை பாத்தீங்கன்னா படம் திருப்தியா இருக்கும். நீங்க நைட்டு ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு இது பண்ணிட்டு மொபைல் நோண்டிட்டு 5 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சுன்னா நீங்க தூக்கத்தோட தான் படம் பார்ப்பீங்க. ஒரு ஃபீலிங்ஸும் உங்களை ஒட்டாது. ஏன்னா உங்க மைண்ட் வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்காது. சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு தடவை வந்து லோகேஷ் சொன்னாரு நல்லா தூங்கி எந்திரிச்சு போங்க படத்துக்குன்னு சொல்லிட்டு. அதை நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி படத்தை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எஸ்கே நான் வளரணும்னு சொல்லல, படம் நல்ல படங்கிறதுனால இவ்வளவு பேசிட்டேன். இல்ல என்னன்னா இப்ப மத்தாக்களை தாண்டி எஸ்கே பயங்கர ஹேட்ரேட் இருக்குல்ல, அது எதனால? அதுதான் சொல்லல, செம்பு தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வளர்ச்சி யாருக்குமே வந்து நெகட்டிவிட்டி தான் பிடிக்கும். இப்ப நானா பாசிட்டிவா பேசுறேன்னா நீங்க போட கூட மாட்டீங்க, சம்டைம் கட் பண்ணிடுவீங்க. சொல்றேன், நெகட்டிவா தான் வந்து எல்லா விரும்பி பாக்குறாங்க. அது வியூஸ் காணியே நம்ம சேனல்ஸ் என்ன செய்யறோம்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறோம். நீ தமிழ் எல்லாம் மாத்துறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையா நான் சொல்றேன், எப்படின்னா அவங்களே வந்து சில எத்திக் கொஞ்சம் வேணும், எத்திக் வேணும். அதனால வந்து படம் நல்லா இருந்தா நல்லா ஆகணும். நீங்க ஒரு தடவை தியேட்டர் படம் பார்க்கணும். மீடியா எல்லாரும் உங்களுக்கு ஷோ ஓட்டுறாங்க, என்னைய விட நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அப்பயே தெரியும் இவன் சொல்றது கரெக்ட், இவன் சொல்றது கரெக்ட் இல்லைன்னு. ஸோ அதை கொஞ்சம் பிரதிபலிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்கிறது அவசியம் கிடையாது. தேவையில்லாத ஸ்பாய்லர் கொடுக்கூடாது சொல்றேன். இந்த வருடம் ஒரு மைல்டு ஸ்பாய்லர் என்ன சொல்றேன்னா, எஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ கேரக்டர் இருக்குது இதுல, அதை சிமுலேட் பண்ணி விடுறது என்னைய வந்து அந்த டீம் வச்சு ஜெயிக்கிறாங்க. சோ அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட். எஸ்கே தரமா பண்ணிக்காப்ல. கிளைமேக்ஸ் ஃபைட் ஒரு 20 நிமிஷம் படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. வேற லெவல்னே சொல்லலாம். எனக்கு உண்மையே சொல்லணும் அப்படின்னா பயங்கரமா ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. இன்டர்வல் டைம்லயே நான் ஆஃப்ங்க படம் நல்லாதான் இருக்கும்னு பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மைண்ட்ல. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடியும் போதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஏன் அது உண்மையிலே முருகதாஸ் சார் சொல்லணும் அப்படின்னா பயங்கரமா ஒரு பல்ஸ் ஒண்ணு கரெக்டா கொடுத்துருக்காரு. இன்ட்ரடக்ஷன் இன்டர்வல் பிளாக்ல ஃபுல்ஃபில் பண்றாரு. கிளைமேக்ஸ் அப்படியே படுக்க வச்சிட்டாரு. அவ்வளவுதான், ஆஃப் ஆயிருங்க. அப்படிங்கும்போது நம்மளால படத்தை பத்தி வேற எதுவுமே சொல்ல தோணாது. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் எஸ்கே சாரோட ஆக்ஷன் பிளாக்ல வேற லெவல்ல இருந்தது. எனக்கெல்லாம் ஒரு செகண்ட்ல எல்லாம் தோணுச்சு நம்ம ரசிச்ச எஸ்கே சாரா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு லாலிபப் சீன் காமெடி இருக்கும் பாத்திருக்கீங்களா, உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படி பண்ண ஆளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபைட் சீன் பண்றாரு. அதை நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். எனக்குலாம் ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா போகும். அந்த ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் பார்த்தேன் நான். யாரா நீ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. நம்ம எஸ்கே சார் எந்த அளவுக்கு ரசிக்க வச்சாங்களோ இந்த படத்துல அதை விட பிளஸ்ஸா ஒரு விஷயம் சொல்லணும்னா வில்லன் ராஜுபாய் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு வில்லத்தனம், வித்தியாசமான ஸ்டைலு, அந்த ஸ்டைலுக்கு ஏத்த ஆக்ஷன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்தது. கொடுத்த துப்பாக்கியா இதுக்கு மேல யாரும் யூஸ் பண்ண முடியாதுடா, அவ்வளவுதான்டா யூஸ் பண்ணி முடிச்சிட்டாரே சொல்ல அந்த படத்துல. அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் செம்மையா இருந்தது. அந்த அதுவும் இல்லாம அந்த சீன்ல எல்லாம் ஒரு கையெல்லாம் ஒரு இதா வரும். ஆக்சுவலி அவருக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அதோட அந்த ரியாக்ஷன்ஸ்லயே அவர் ஃபைட் பண்ணணும் கிளைமேக்ஸ் வரைக்குமே. அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஹீரோயின் ரோல் ஆக்சுவலி ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வச்சுதான் கதையே ஸ்டார்ட் ஆகும். அவங்க மூலமா தான் அவர் உள்ளேயே அதுக்குள்ளேயே நுழைவாரு. ஆனா அது எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ கரெக்டா சூஸ் பண்ணி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நம்ம எஸ்கே ஸ்டாருக்கும் ஹீரோனிக்கும் ஒரு ரொமான்ஸ் சாங் ஒண்ணு வச்சிருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? செம்ம என்ஜாய்மெண்ட். ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எஸ்கே சார்ல எல்லாம் லவ் யூ சொன்ன கேர்ள்ஸ் எல்லாம் போய் நம்ம வில்லனுக்கு எல்லாம் லவ் யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வில்லனோட ஸ்டைலிஷ் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே சூப்பர். அந்த இடத்துல கிளைமேக்ஸ்ல கொடுத்த ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி உங்களுக்கு இன்டர்வல் பிளாக்ல இருந்து ஒரு டைலாக்ல இருந்து ஆரம்பிக்குங்க. அங்க இருந்து சூடு பிடிச்சி கடைசி எண்டிங் வரைக்குமே நம்ம ஃபுல்லா அப்படிதான் பார்க்கணும். அதான் எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் அப்படி ரசிச்சிருப்போம். வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்திருக்கும். மியூசிக் சொல்ல வேணாம். ஆல்ரெடி அனிருத்னாலே காம்போல ஹிட் தான். சோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோவா எந்த அளவுக்கு மாசா காட்ட முடியுமோ பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வில்லனை வேற லெவல்ல தூக்கி விட்டது காரணமே மியூசிக் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அவங்க இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வரும்போதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. கிளைமேக்ஸ்ல பேக்ரவுண்ட்ல ஃபைட் சீன் நடக்கும். அந்த ஒரு சோகமான ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா சண்டை நடந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல கொடுத்த பிஜிஎம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு இதுல வந்துட்டு ஒரு ஃபைட் ஒண்ணு உள்ள ஒரு ரூமுக்குள்ள இருப்பாரு. அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாரு. அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளவுதான் எங்க வச்சிருந்தாருன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு என்னன்னா துப்பாக்கி எடுத்தவரே துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு எஸ்கே சாருக்கு சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த படத்துல. உண்மையிலே முருகதாஸ் சார் வந்து செம்மையா யூஸ் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே அவ்வளவு ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தது. சூப்பரா இருந்தது. வேற லெவல்ல இருந்தது. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் படத்துல. மதராசி ஆனஸ்டா சொல்லணும்னாக்கா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. யாரு? நம்ம ஏஆர் முருகதாஸ். நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது. ஆனஸ்டா சொல்லணும். சரி ஓகே, ஏதோ ஒன்று ஒப்பு வச்சிருப்பாங்க. ஃபைட் போர்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ட்ரைலர்ல பாக்கும்போது. சரி ஓகே எஸ்கேக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ள உட்காந்தோம். ஆரம்பத்துல கொஞ்சம் நமக்கு எப்படின்னா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வித்யுத்தை பயங்கரமா காமிக்கிறாங்க. ஆனா ஒரு வில்லனையும் இந்த அளவுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு போது சரி அப்ப ஹீரோ இன்னும் சூப்பரா காமிப்பாங்க. ஹீரோ ரொம்ப முக்கியா தான் காமிக்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு பார்த்தா, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே படம் கண்டிப்பா இது ஓடாது, இந்த படம் ஃபிளாப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்மளையே பரவாயில்ல நல்ல படம் பார்த்துப்பான்னு ஒரு மேஜிக் வந்து ஏர் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லணும். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வில்லன் இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வில்லனை ரொம்ப சூப்பரா காமிச்சிட்டாங்க. குறிப்பா டைலாக் எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் இங்க வில்லன் நான் தாண்டா அப்படின்னு ஒரு பஞ்ச் மரம் வச்சுட்டாங்க. சூப்பர். அதே மாதிரி ஹீரோ வில்லன் பயங்கர ஸ்ட்ராங். வில்லனை யாராலையும் அடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு, ஆனா இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. வெறித்தனமா இருக்கும். முஞ்சா தொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் செம்மையா இருக்கும். பயங்கரமா ஸ்டேட்டஸ் பறக்கும் பாருங்க.
அதே மாதிரி நம்ம என்ன நினைப்போம்னாக்கா இல்லைன்னா எப்படியும் ஹீரோ அடிச்சிருவாரு, அது ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ குரங்கிட்ட காமிச்சு அடிச்சிருவாரு நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருந்தா, ஹீரோ வந்து வில்லனை அடிக்கிறத ரொம்ப லாஜிக்கலா காமிப்பாங்க. எப்படின்னா இப்போ கஜினி படத்துல எப்படி வந்து நம்ம சூர்யாவுக்கு ஒரு மாதிரி மதம் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இது ரொம்ப லாஜிக்கலா ஏத்துக்க முடிஞ்சது. அது நம்மளால நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி குறிப்பா ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் வில்லன் வந்து பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல மேல ஒரு ராட்ல புஷப்ஸ் எடுப்பாரு, பயங்கர மாசா இருக்கும். வில்லனை ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காரு ஏஆர் முருகன். ரெண்டு பேருக்கு ஒரு பாண்டிங்கா என்னன்னு தெரியல, பயங்கரமா காமிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஹீரோயின் போர்ஷன் நம்ம ரொம்ப வெறுப்பேற்றணும்னு நினைச்சோம். நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதான் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் முடிக்கும் போது அனிருத்தோட மியூசிக் ஒரு மேஜிக் நமக்கு அந்த சீனை மியூசிக் இல்லாம பார்த்தா கூட கடுப்பா இருக்கும். அனிருத்தோட மியூசிக்கை வச்சு பார்க்கும்போது சூப்பர்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. படத்துல கொஞ்சம் கிராஃப் அங்கங்க போயிட்டு ஸ்லோவா கீழே கீழே போயிட்டு தான் வந்துச்சு வணக்கம் சொல்லணும்னா. ஆனா ஒரு நாள் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கோ அதுதான் மொத்த படமாவே இருக்கும் இல்லையா. முடிச்சுட்டு வரும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துருச்சு. காரணம் அனிருத்தோட மியூசிக். அனிருத்தோட மியூசிக் நல்லா இருந்தாலும் சாங்ஸ் அந்த அளவுக்கு சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து முன்னாடி வந்து ஏஆர் முருகேசோட படங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்தை. இது ஒரு ஏஆர் முருகேஸ் படம் எஸ்கே படம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி கஜினி அதை தீனால ஆரம்பிச்சு ரமணா கஜினி அப்படின்லாம் ஃபுல்லா துப்பாக்கியோட எல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களை மேபி டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர, பட் ஏஆர் முருகேஸ் படம் அப்படின்போது பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அவரோட அந்த ஆக்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே தளபதி வந்து துப்பாக்கியை கொடுத்து சிவா அப்படின்னு சொன்னதுக்கு ஒர்த்தா உள்ள பண்ணிருக்காப்ல சிவா. அந்த ஆக்டிங் தான் மேட்டர், வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப மெனக்கிட்டு இருக்காப்ல அந்த படத்துக்காக. எஸ்கே நல்லா தெரியுது. எஸ்கேக்கு ஒரு கரியருக்கு இது ஒரு நல்ல படமாவே இருக்கும். நல்ல ஒரு படம். அமரனோட பெஸ்டா இல்ல அப்படி கிடையாது, அமரன் தான் பெஸ்ட். மனசா சொல்லணும்னா அமரன் தான் பெஸ்ட். துப்பாக்கியா மதராசியோட துப்பாக்கி தான் பெஸ்ட். ஆனா அமரன் இந்த படம் மதராசி நல்ல படம். அது ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. என்ன காரணம்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கா இருந்துச்சு. ஆக்ஷனுக்கு ஆக்ஷனா இருந்துச்சு, ஒரு ரிவெஞ்சுக்கு இருந்த மாதிரி, ஹீரோ ஹீரோயினோட லவ் போர்ஷன் எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எப்பவுமே வழக்கமா இந்த ஒரு 1000 புல்லட் வந்தா கூட ஹீரோ மேல படாம தப்பிச்சு போற சீன்லாம் அது எப்பவுமே தமிழ் சினிமால இருக்கா. சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் வந்திருக்கு. அதெல்லாம் இல்லாம எனக்கு லாஜிக்கலா தான் வேணா அப்படி படமே பார்க்க முடியாது. பட் ஓவரால் இந்த படத்தை பார்த்து வெளியில இருக்கும் நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்கலாம், ஃபேமிலியோடய பார்க்கலாம். அவரு கொடுத்துறாரு பயங்கரமா. இதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லைதான். ஏன்னா ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. எஸ்கேவும் சரி, வித்யுத் ஜமாலும் சரி, அந்த இன்னொரு ஒரு வில்லனோட பண்ணாரு, அவரோட ஆக்டிங்கும் பயங்கரம். ஹீரோயின் ஆடியும் பயங்கரமா இருக்கு. அவங்க ஹீரோயின் உள்ள கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப மாசா இருக்கு. அதோட அனிருத்தோட பீஜம் ஒன்னு ஏத்தி தருது. செகண்ட் ஹாஃப் பக்கா பயங்கரமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா போற மாதிரி தான் இருந்தது, லைட்டா லேகா. பட் அந்த சீன் எல்லாமே பக்காவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வில்லன் ஹீரோக்கும் வில்லன் ஒரு கிளாஸ் சீன்லாம் பயங்கரமா இருக்கு. முக்கியமா இன்டர்வல் பார்க்க மறக்காம எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா அதுதான் பயங்கரமா இருந்தது. பெஸ்ட் படமே பெஸ்ட் தான். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கரமா போச்சு. இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் நல்லா பெஸ்ட் தான். இன்டர்வல் ஓகே, படம் நல்லா இருந்தது. ரொம்ப நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ற மாதிரி நடிப்புல ஒவ்வொருத்தரும் போட்டி நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இதுவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும் ஹிந்திக்காரங்க இருக்காங்கல்ல, நம்ம ரோஸ் தெரியுங்களா, ரோஸ் ஹிந்தி ராஜு பாய் ஒருத்தர். இந்த 2 பேரும் தான் இந்த படத்தோட பெரிய ஆளுமையா பாக்குறேன். பிக்கஸ்ட் வில்லன்களை கொடுத்ததுனால ஹீரோ பெருசா தெரியுறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப நல்லா நடந்தது. இது வரைக்கும் துப்பாக்கிய இந்த வில்லன்க மாதிரி வேற யாருமே யூஸ் பண்ணல, இனிமேல் பண்ணவும் முடியாது. அவ்வளவு ஸ்டைலிஷாவும் அவ்வளவு அழகாவும் துப்பாக்கியில கன் ஃபைட் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு பைத்தியக்காரத்தமா டிசப்பாயின்மெண்டாக இதுவாதான் நடிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. துப்பாக்கியில இருந்த வில்லனும் அந்த துப்பாக்கியை தான் தேவையில்லாம விஜய் சார் கையில கொடுத்துட்டு போயிட்டாருன்ற மாதிரி தோணுது. அவரு சிஎம் ஆகுறாரா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. பட் துப்பாக்கி திருப்பி தரமாட்டாரு, இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாருன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. துப்பாக்கிய இந்த அளவுக்கு யாரும் வேர்ல்டு லெவல்ல இந்த வில்லன்க மாதிரி யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளவு அழகான துப்பாக்கிய சுத்தினே எல்லாரும் சொல்றதா இருக்கட்டும், அந்த மேனரிசமா இருக்கட்டும், ஜிம்னாஸ்டிக் பண்ணி ஃபைட் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் பாக்குற மாதிரி இருந்தது, ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட பிளாஷ்பேக் அவங்க வீட்டு எமோஷனல் அதெல்லாம் காட்டுறதுனால கொஞ்சம் கிரிஞ்சி இருந்தது லைட்டா. பட் செகண்ட் ஹாஃப்ல படம் உள்ள வந்தோடனே முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி. படத்துல சூப்பர் சீன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரோஸ் இருக்கான்ல, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவன் ஆக்டிவிட்டி, அவனோட ஸ்டைலிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்க போறது அர்ஜுன் தாஸும் ரோஸும் தான். இவங்க வேற லெவல்ல வருவாங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப வெரைட்டியும் ரொம்ப அழகாவும் பரிமாணங்களை காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சாங்கு எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஜி தமிழ்ல இருந்து விஜய் டிவில இருந்து எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு 1000 சிங்கரை உருவாக்கிட்டீங்க. நீங்க போற இலையில நீங்களே சோட்டுனா எப்படி? அந்த மாதிரி உங்க படத்துல நீங்களே 2 பாட்டு 3 பாட்டு பாடிட்டீங்கன்னா அப்போ இவ்வளவு போட்டி போட்டு சின்ன வயசுல இருந்து மேல வர பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நல்லா இருக்கும்.
அதனால அனிருத் இதுக்கப்புறம் நீங்க பாட்டு பாடாதீங்க, உங்க குரலை தனியா பாத்ரூம்ல இல்ல பீப் சாங் மாதிரி கூட பாடிக்கணும். பட் ஆனா இந்த மாதிரி பசங்க ஏழை எளிய பசங்க மேல வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு.